உங்களுக்கு எல்லாம் வந்து இவங்க எந்த இடத்துல இவங்க எல்லாம் உங்களை காப்பாத்திருக்காங்க? எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு நல்லா இருக்கும்னு. நல்லாதான் இருக்கும், ஆனா நான் அதை விட நல்லா வச்சு காட்டுறேன் அப்படின்னு ஒரு ஈகோ வந்துச்சு. அப்ப எல்லாரும் பாத்திருக்கேன், இங்க இருக்க எல்லாரோட மீன் குழம்பையும் நான் பாத்திருக்கேன். அப்புறம் என்னோட வருஷனா ஒண்ணு வச்சேன், சொல்லிட்டாரு சார் ஓகேன்டாரு. அடடே. என்னோட அம்மா வந்து ஒர்க்கிங் உமன், அதனால ஸ்கூல் டைம்ல இருந்தே நான் வந்து குக் பண்ற மாதிரி சிச்சுவேஷன். அப்ப எனக்கு வந்து தெரிஞ்சது என்னன்னா சாம்பார், ரசம், அதுக்கப்புறமா முட்டை பொரியல், இது மட்டுமே ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த போன் எல்லாம் வாங்கி நானே இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அதெல்லாம் பார்த்து நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் 8th படிக்கிறதுல இருந்து சமைச்சிட்டு இருக்கேன் சார். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் திருப்பி எங்க அத்தை என்னையே சமைக்க சொன்னாங்க. நான் என்ன நினைச்சேன், மேரேஜுக்கு அப்புறமாச்சும் எங்க அத்தையே பண்ணுவாங்க. எனக்கு லாஜிக்கே புரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க மாமியார் தான் சமைச்சு தருவாங்க நீங்க நினைச்சிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார். நீ இன்னசென்ட்டா இல்ல இன்னசென்ட் மாதிரி நடிக்கிறியாமா? முதல்ல இருந்தே இது எனக்கு புரியலையே. என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு சார், எல்லாமே எங்க அம்மாவே பாத்துப்பாங்க, அவங்களே சமைச்சிருவாங்க அப்படின்னு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எங்க அத்தை என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னாங்க. சோ நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி யூடியூப் சேனல்ல பார்த்து போட்டு விட்டுருவேன், இதுதான் எனக்கு சமைச்சு தரணும் அப்படின்னு.